ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் ஸ்பைசியான ரொம்பவே டேஸ்டான எக் ரைஸ் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 4 ஸ்பூன் ஆயில், அதில் சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்புகள் இதையெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம லைட்டாக இதே போல் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாயை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பாதி வதங்கின உடனேயே அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சாதமெல்லாம் மிச்சமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை அதில் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். வதங்கின எல்லாத்தையும் நம்ம அந்த பேனோட சைடை இதே போல் ஒதுக்கி வச்சு இன்னொரு சைடு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் நம்ம உடச்சி வச்ச 2 முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தான் சாதம் எடுத்திருக்கேன், அதனால் 2 முட்டை மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதிகமான சாதமாக இருந்தால் மசாலாவோட அளவையும் அந்த முட்டையோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்தலாம். இதில் பெப்பரை இதே போல் 1/4 ஸ்பூன் நம்ம தூவி விட்டுக்கலாம். அது கூடவே அந்த முட்டைக்கு தேவையான உப்பையும் இதே போல் சேர்த்துக்கலாம். முட்டையை உடனே நம்ம கலக்கி அதுக்கப்புறம் ரொம்பவே பொடி மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் அடிப்பாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பீசஸ் கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட பீசஸ் எல்லாம் கொஞ்சமாக வெளியில் தெரியணும், ரொம்பவே பொடி பண்ணிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்ல உதிரியான நல்ல சாதத்தை இதே போல் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து அந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எக் ரைஸை பிரியாணி அரிசிலையும் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, கரம் மசாலா போட்டு நல்ல ஒரு மசாலா பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கிறனால இது சாப்பிடும்போது நம்ம ஒரு எக் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வழக்கமாக செய்கிற தக்காளி சாதம், லெமன் சாதம் மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி சூப்பராக நல்லா வெரைட்டியை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இந்த எக் ரைஸை சும்மாவே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது சாஸ் வச்சு கொடுக்கலாம், ஆனியன் ரைத்தா வச்சு கொடுக்கலாம், அவங்க ரொம்பவே எக் சாதத்தோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 87. இணை துணை தென்பதொன்றில்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை இந்த அளவு தான் உபசரிக்கணும் அப்படிங்கிற அளவெல்லாம் இல்லை. அந்த விருந்தினர் நடந்து கொள்ளும் முறையை பொறுத்தே உபசரிக்கும் முறையும் மாறும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.